உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகரில் ஏரோகிட் இன்டர்நேஷனல் ஃப்ரீ ஸ்கூல் அமைந்துள்ளது. அப்பள்ளி பல சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது. எனவே இப்பள்ளியின் சிறப்பு அம்சங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளவே வந்துள்ளேன். முதலில் நான் இப்பள்ளியில் பயின்று வருகின்ற மனிஷ்கா ஜூனியர் கேஜி குழந்தையின் தாத்தா, கிராண்ட் ஃபாதர் எம்டி மாதவன், திருப்பத்தூர் கோஆபரேட்டிவ் சுகர் மில்லில் ஆட்டோ போர்மேனாக பணிபுரிந்து வந்துள்ளேன். எனவே எனது குழந்தையை பள்ளியில் சேர்க்க ஆம்பூர், வாணியம்பாடி, திருப்பத்தூர் வரை பல பள்ளிகளுக்கு சென்று பார்வையிட்டு தேர்வு செய்ததில் இப்பள்ளியே அனைத்திலும் சிறந்தது என தீர்மானம் செய்தேன். ஆகவே இப்பள்ளியை பற்றி நான் நன்கு அறிந்துள்ளேன். எனவே இப்பள்ளியை பற்றி எனது கருத்துக்களை பதிவு செய்கின்றேன். மேற்குறிப்பிட்ட பள்ளி பல சிறப்பு அம்சங்களை பெற்றுள்ளது. இப்பள்ளியின் பெயருக்கு ஏற்றவாறு கல்வி தரமும் நிர்வாகத்தின் திறமையும் தலை சிறந்ததாக அமைந்துள்ளது. அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் பள்ளியின் நிர்வாகம் மிகவும் தலை சிறந்ததே. காரணம், இப்பள்ளிக்கு திறமை வாய்ந்த நன்கு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை தேர்வு செய்து பள்ளியை நடத்தி வருகின்றனர். எனவே கல்வியின் தரம் மிகவும் உயர்ந்துள்ளது. அதன்பின் குழந்தைகளுக்கு நல்ல பாதுகாப்பு சிறப்பாக அமைந்துள்ளது. மேலும் குழந்தைகளின் பெற்றோர்களே பள்ளியை விடவும் அழைத்துச் செல்லவும் உத்தரவிடுகின்றனர். குழந்தைகளின் சுகாதாரமும் மிகவும் நல்ல முறையில் உள்ளது. எனவே பெற்றோர்கள் தைரியமாக நிம்மதியுடனும் குழந்தைகளை பள்ளியில் பயில விட்டுவிட்டு செல்கின்றனர். குழந்தைகளின் பெற்றோர்களின் அடையாள அட்டையையும் வழங்கியுள்ளனர். அடையாள அட்டையை காண்பித்த பின்னரே குழந்தையை பள்ளியிலிருந்து வெளியே செல்ல அனுமதிக்கின்றனர். குழந்தைக்கு சுகாதாரத்திற்காக சில ஆயாக்களை வைத்துள்ளனர். அவர்களின் சேவையும் மிக மிக சிறந்ததாக அமைந்துள்ளது. குழந்தையின் பாதுகாப்புக்கு பாதுகாவலர்கள் அமைத்துள்ளனர். அவரின் பணியும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததே. ஆக மிக பெரிய கட்டிடத்திற்கு அடித்தளம் எவ்வளவு, அதாவது கடகால் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் இக்கல்விக்கு பயிலும் சிறு குழந்தைகளுக்கும் அடித்தளம், அதாவது கடகால் போல இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள் நல்ல கல்வி, ஒழுக்கம், நேர்மை, பலவிதமான அறிவுரைகள் கூறி தருகின்றனர். குழந்தைகளுக்கு உடற்பயிற்சி, விளையாட்டு, கராத்தே, யோகா மற்றும் பேச்சு போட்டிகள், நடன பயிற்சிகள், சிறு வயதிலேயே இந்தி நன்கு படிக்க வழிவகுத்துள்ளனர். படிப்பு, பொது அறிவு பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்ற எண்ணத்தில் பல வழிகள் படிப்பு சொல்லித் தருகின்றனர். ஃபேன்சி ட்ரெஸ் போன்ற மாறுபட்ட நிகழ்ச்சிகளை நடத்தி தேசபக்தி, நாட்டுப்பற்று பெற பாரதியார், வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற வீரத்தை கொடுக்கும் எண்ணத்துடன் நடத்துகின்றனர். எனது குழந்தை மனிஷ்காவிற்கு பாரதியார் என்ற தலைப்பை கொடுத்து பாரதியார் போன்று உடை அணிந்து வீர சொற்பொழிவு கற்றுக் கொடுத்து அறிவுத்திறனையும் பேச்சுத்திறனையும் பெற செய்தது இப்பள்ளியே. இத்தகைய பணிகளை செய்து திருப்பத்தூர் மாவட்டத்திலேயே முதல் இடம் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வீரநடை போட்டு சென்று கொண்டிருப்பதும் இப்பள்ளியின் நிர்வாகமே என்பதில் ஐயமில்லை. அது மட்டும் இல்லாமல் கிராண்ட்
பேரண்ட்ஸ் டே என்ற நிகழ்ச்சியை செய்து வருகின்றனர். ஒவ்வொரு பிள்ளையின் தாத்தா பாட்டியை அழைத்து அவர்களை சிறப்பித்து ஒவ்வொரு குழந்தையும் அவர் தாத்தா பாட்டியிடம் ஆசீர்வாதம் பெற செய்கின்றனர். பழைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களையும் பெரியவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று கற்றுத்தருகின்றனர். இப்படிப்பட்ட நிகழ்ச்சி எந்த பள்ளியிலும் நடைபெறுவதில்லை. இப்பள்ளியில் மட்டுமே நடைபெறுகிறது. இது போன்ற பலவிதமான பெருமைகளை கொண்ட இப்பள்ளியில் எனது குழந்தை பயின்று வருகிறது. அது எனக்கு மிக பெருமையே. வாணியம்பாடி நகரில் இப்படிப்பட்ட பள்ளி அமைந்துள்ளது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மிக மிக பெரிய வரப்பிரசாதமே என்பதில் சிறிதும் ஐயம் இல்லை. இத்தருணத்தில் நிர்வாகத்திடம் நான் கேட்டுக்கொள்வது, மேலும் பள்ளியை விரிவுபடுத்த 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்த வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள். பெற்றோர்களே, இப்படிப்பட்ட பள்ளி கிடைப்பது மற்றும் அமைவது மிக மிக கடினமே. எனவே குழந்தைகளை இப்படிப்பட்ட பள்ளியில் சேர்த்து நல்ல கல்வியையும் ஒழுக்கத்தையும் நல்ல திறமையையும் பெற செய்யுங்கள் என நான் இத்தருணத்தில் அனைத்து பெற்றோர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். அத்துடன் எனக்கு எனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த நிர்வாகத்திற்கும் பள்ளிக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றியுடன் விடைபெறுகின்றேன். வணக்கம். I am Manishka's mother. My daughter is studying Junior KG in Genius Arrow Kids International Preschool. Now I here to share some few words regarding school feedback because I joined my daughter in pre-KG at this school. While I am joining my daughter to the pre-KG, I am searching so many schools in this surrounding, Vanemadi surrounding and Tirupattur areas. I searched so many schools, but this is not this much quality education is there. So finally I chosen this Genius Arrow Kids. As per my father said, this is the best school in this surrounding. First of all, I don't know this much of education is there inside of the school. First of all, I joined my daughter only for the safetyness. Yeah, this is the best school with the good safeguard. In everything, I search only for the security purpose. Okay, finally we decided this is the school best in this area, and we joined the kid also. While I am joining my kid in the school, her age is just 3, nearly 3. So she is a single baby in our house. She lived a fantastic life. There is no objection for anything
to in my daughter grown up. So I afraid how she will involve in the school, how they can handle this kid. So I'm afraid very much. But this Arrow Kids staffs really is amazing. Within a 10 days of time, the staffs are changed my daughter to share a few things with the family members, and my kid is joining, mingling with the friends easily, and the food sharing methodology. Like that, my child is changed a lot within a 10 days of time. Really, I appreciate this patience with the staff, because without a passionless, they can't able to mold the students this much. One more important thing, within a month of time, my daughter is singing a national anthem and flag song. Really, the words are very difficult in national anthem, but the Arrow Kids staffs created a kid this much of level on that time. Really, I am impressed how the staff is managing this small kids, how they teach it this much. Really, it's a wonderful thing. Really, I appreciate their efforts. After 3 months of time, Lata ma'am is there in the school. In Lata ma'am teaches the phonetic sound, that is phonic sound. Really, I'm 30 years of old, I don't know the phonetic sound. But my kid, just 3.5 years of baby, pronouncing the alphabet in the phonetic sound. Really, I don't know. Through my daughter only, I am learning this phonetic sound and all. She learned the phonetic sound in pre-KG itself. Now she is studying junior KG in the same school. Now she is learning the word. Say suppose we are saying, Papa, can you say what? A for what? My daughter is saying, Mummy, it is not called as a. You have to say for apple. She can pronounce each and every word in a phonetic sound. I really appreciate Lata ma'am to taking this much of effort. Really, ma'am, you mold my daughter in a next level. I didn't expect this much from you all, ma'am. Really, thank you so much for your great effort. Really, director ma'am chosen this much of stuffed staff to your school. Really, all other ma'ams, Sasi ma'am and Abhirami ma'am and Sujita ma'am, Kalaivani ma'am, all ma'ams are taking classes very well. That too in this lockdown period, they are taking online classes. Really, it's amazing. Really, they are utilizing more materials, innovative things to teach the lessons to our kids. Really, our kids are showing more interest to watching the videos, and homeworks are completing the homework is very easy because the class is understood very well. Yeah, fine. I want to share one thing with you. Why in this teaching methodology, this Arrow Kids is implementing so many innovative things. Why? Because as a kid, she don't know the color names and all. For that, they are implementing Blue Day. Like that celebration items, Pongal festival celebration. As well as I want to insist one thing here, Grandparent Day they are celebrating. So kids can learn what is our culture. So that is important. As a parent, we can't able to teach those things and all. We can teach our kid. Okay, you have to write your homework like that. As a parent, I am also teaching us. But these extra things will be carried out very perfectly. Normal schools are concentrating only in the academic areas, but this Arrow Kids school play a vital role in every area. They are covering all the area. They are concentrating in extracurricular activity. They are concentrating each and every kids.
Especially if you ask about any kid, they are tracing out clearly what is the activity of the kid, what is the habit of the kid. So likewise in pre-KG, my daughter has completed pre-KG in this school itself. So they are celebrating the annual day. In that annual day, my daughter has won so many prizes and medals. Really, that stuff level will be coming by this staff only. So I am very much thankful for all the staff members to taken this much of effects to mold our kid. So I thanks a lot for making my kid this much level. And one more thing I want to insist in this place, kindly enhance your classes at least at 5th standard. We will ready to send our kid to your school itself. That too, your teaching methodologies are very well. So I thank you and thanks for giving this எங்கள் opportunity. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.